என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியினை சொல்ல வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியானது நாளை விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிக பெரிய உதவியை பற்றியது. உன் வாழ்க்கையில் யாரால் உனக்கு முன்னேற்றம் ஏற்பட போகின்றது என்பதை பற்றியது. யாரிடத்தில் உதவி கேட்டு நின்றாயோ அவர்களிடத்திலிருந்து உதவி கிடைக்கப் போகின்றதா, அல்லது நீ எதிர்பார்க்காத நபரிடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த நல்ல செய்தியினை உனக்கு தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இன்று உன் வராகியானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, யார் உனக்கு உதவி செய்ய போகிறார் என்பதனை நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே அமைதியாக செல்கின்ற நதியைப் போல நீ நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை செய்து கொண்டிரு. அப்படி நீ செய்து கொண்டிருந்தால் உன்னை சுற்றி இருக்கின்ற தீயவை எல்லாமே குப்பைகள் போல தானாகவே ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும். அதன் பிறகு என் பிள்ளை, நீ அந்த பிரச்சனையை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. மற்றவரோடு உன்னை நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் உனக்கு தலைக்கணம் அதிகமாகிவிடும். இரண்டுமே வாழ்க்கைக்கு உதவாது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே. நீ என்னவாக இருக்கின்றாயோ அதுவாகவே எப்பொழுதும் வாழ வேண்டும். என் குழந்தை, மற்றவர்களோடு ஒப்பிட்டு தேவையில்லாமல் உன்னுடைய தகுதியை நீயே குறைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் எண்ணங்களையும் உன்னுடைய நோக்கங்களையும் சரியாக கொண்டு நடக்கும். அவை சரியாக இருந்தால்தான் மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டு நீ பயப்பட மாட்டாய். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய நோக்கமும் தவறு என்றால் மற்றவர்கள் விமர்சனங்கள் வைத்து விடுவார்களோ என்ற பயம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டுதானே இருக்கும். என் பிள்ளையே, இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் கடைசியில் உனக்கான தீர்ப்பினை கொடுப்பது உன் வராகி அம்மா நானாக மட்டுமே இருக்க முடியும். என் பிள்ளையே, விதையாக விழுந்த நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக மரமாகி விடுவாய். இல்லை என்றால் நீ உரமாவாய். ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது. நிறுத்தவும் முடியாமல், வாழ்க்கையில் தொடர்ந்து செல்லவும் முடியாமல் சில தேடல்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நெருங்கவும் முடியாமல், விலகவும் முடியாமல் சில உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. சொல்லவும் முடியாமல், விட்டு கொள்ளவும் முடியாமல் சில ஆசைகள் உனக்குள் இருக்கின்றது. மறக்கவும் முடியாமல், வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் உனக்குள் இருக்கின்றது. அதாவது, எப்படி எதை எடுத்துக்கொள்வது என்று உன்னால் உணர முடியாமல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் அதனை முதலில் நீ நம்பிவிடாதே. எப்பொழுதும் எல்லாவற்றையுமே நீ சோதித்து பார்க்க வேண்டும். அதை பற்றி ஆழமாக நீ சிந்திக்க வேண்டும். உன்னுடைய புரிதலுக்கு அது உட்படவில்லை என்றால் அது ஒரு நாளும் உனக்கு உதவப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்குள் போட்டு நீ ஒரு நாளும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு வருடம் என்பது 365 நாட்கள், அதாவது 365 வாய்ப்புகளை உனக்கு கொண்டது. இந்த வருடத்தை நீ இந்த 365 வாய்ப்புகளையுமா விட்டுவிடப் போகின்றாய்? இதில் 1-2 வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்வாயல்லவா? அம்மா சொல்வதை நீ தெளிவாக உன் மனதிற்குள் புரிய வைத்துக்கொள்.
ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற புதிய வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு பின்னால் பேசுகின்றவர்களை பற்றி ஒருபொழுதும் கவலைப்படாதே. உனக்கு பின்னால் நிற்பவர்கள் நான் அவர்களுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை அறியாமல் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை உன் அம்மா நான் சரியான நேரத்தில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். அனைத்தையும் இழந்து விட்ட பொழுதும் புன்னகை உன் முகத்தில் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் மீண்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கைக்குரிய புன்னகையை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. சவாலை எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கும் பொழுதுதான் உனக்குள் பேரானந்தம் நிச்சயமாக ஏற்படும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நாம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று இறந்துவிட நினைப்பவன் விஷம் கொடிக்கும் பொழுது கூட அவன் பிழைத்து கொள்கின்றான். ஆனால் வாழ வேண்டும் என்று நினைத்து மருந்து குடிப்பவன் அங்கே இறந்து போய் விடுகின்றான். எதுவுமே உன் கையில் இல்லை, உன்னுடைய நம்பிக்கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் பல முறை என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை பெற முடியாமல் மிகுந்த வேதனையோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எல்லாம் மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றதல்லவா? ஒரு கதவை மூடுகின்ற பொழுது உன்னுடைய நம்பிக்கை இன்னொரு கதவை நிச்சயமாக திறக்கும். கவலையை விட்டுவிடு. இதுதான் வாழ்க்கையின் நியதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்தித்து விட வேண்டும் என்று நினைப்பதுதான் மேல். இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும். உனக்குள் இருக்கின்ற பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும். சில அனுபவம் கிடைத்தால் வாழ்க்கையில் பரவசப்பட வேண்டும். மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலை நீ தொடங்கும் பொழுது என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கும் நீ தவித்து நிற்கின்ற ஒரு விஷயத்திற்கும் உனக்கான நல்ல பதில் கிடைக்கும். அந்த பதிலானது நாளைய விடியலில் உனக்கு கொடுக்க கூடியவர் யார் தெரியுமா? என் பிள்ளையே, அவர்தான் குபேர பகவான். குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளை அவரினுடைய உதவியை நீ பெற வேண்டும். பணம் தொடர்பான பிரச்சனைகள், செல்வம் செழிக்க வேண்டும், உன் இல்லத்தில் செல்வம் கொழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் உனக்கு இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நாளை இந்த குபேர பகவானினுடைய உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் குபேராய நமக என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிரு. நிச்சயமாக அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விடியலிலும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றாயல்லவா? அதுபோலத்தான் நாளைய விடியலும் குபேர பகவானை வணங்கி பணம் தொடர்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீ மனதார நினைத்தால் போதும். அவரினுடைய உதவி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையானது சிலரினுடைய அன்பினை உனக்கு பெற்று கொடுப்பதில்லை. ஆனால் மனதார வேண்டி நின்று மனதிற்குள் எந்த கள்ள கபடமும் இன்றி நீ ஒரு விஷயத்திற்காக வேண்டுகிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக அந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதைத்தான் இப்பொழுதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். நாளை குபேர பகவானினுடைய அன்பினை பெற்று என் பிள்ளை அவரின் நாமத்தை உச்சரித்து உனக்கான வேண்டுதல்களை அவர் முன்னால் நீ வைக்க வேண்டும்.
அவரினுடைய உருவச் சிலைகள் எதுவும் இல்லை என்றாலும் சரி, உருவப்படம் இல்லை என்றாலும் சரி, எந்த ஒரு தெய்வத்திற்காக இருந்தாலும் அது போன்று இல்லை என்றால் என் பிள்ளை மனதார அவர்களை நீ வணங்கினாலே போதும். நாளைய நல்ல பலனுக்கு உன் வராகி அம்மா நான் பொறுப்பு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.